தலித்து மக்களுக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கும் இல்லை என்று நீங்க நிரூபிக்கிறீங்க. நான் மீண்டும் மீண்டும் கொரோனா காலத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் லட்டு கொடுத்தீங்க, இனிப்பு கொடுத்தீங்க, மேலேருந்து பூக்களை தூவுனீங்க. அந்த நீங்க பூக்களை தூவுனீங்கல்ல, அந்த குப்பையை அவங்க தான் சேர்ந்து அள்ளினாங்க. நாங்க காலம் கழுவி விட்டு இருக்கோம். அதான் காலையும் கழுவி விட்டீங்க, அந்த குப்பையும் அவர்கள் தான் அள்ளினாங்கன்னு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, காலை கழுவுதா பிரச்சனை, உரிமைகளை பற்றி யார் பேசுவது? இங்க எப்போதும் இந்த சமூகத்துல பெண்களை ஏன் கடவுளாக மாற்றுவாங்க, உரிமை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக. அது மாதிரி தூய்மை பணியாளர் நல்லவர்கள், வந்தவர்கள், போனவர்கள்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் உரிமைகளை யார் பேசுவது? அவர்கள் கேட்கிறது என்ன? எங்களை தனியார் மயமாக்காதே. நல்லதானே? குப்பை அள்ளுவதை தனியார் மயமாக்குதுன்னு கேட்கறாங்க. அவங்க செய்த வேலைகள் என்ன குறைங்கிறத பத்தி நீங்க பேசுங்க. இப்ப 2 மண்டலங்கள் மட்டுமே இருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய அனைத்து மண்டலத்தை சேர்ந்தவர்களும் இப்படிப்பட்ட போராட்டம் நடத்த வேண்டும். அது ஒன்றுதான் தீர்வு. எத்தனை நாளைக்கு நீங்கள் இவர்களை ஒடுக்குவீர்கள்? நீங்க 2 நாள் 3 நாள் வேறீங்க. என்னாச்சு? ஜலயோலா கல்லூரி மாணவர்கள் வராங்க, மற்ற எங்களுடைய புரட்சிகர மாணவர்கள், இளைஞர் முன்னணி தோழர்கள் மாணவர்கள் வந்தாங்க. நேற்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் போறாங்க. எல்லோரும் ஆதரவு கொடுக்கிறார்கள். நீங்க எவ்வளவு பேரை கைது செய்வீங்க? எவ்வளவு பேரை கைது செய்வீங்க? நீங்கள் அவர்களை கைது செய்து விட்டால் நாங்கள் அடுத்து வழக்கறிஞர்கள் போய் உட்காரோம். எங்களையும் கைது செய்ய, எல்லாத்தையும் கைது செஞ்சிருக்கேங்கிறேன். உங்களுக்கு சிறைகள் பத்தாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டையே நீங்க சிறைன்னு அறிவிச்சிருங்க.